கார்பன் ஃபுட்பிரிண்ட். இவ்வுலகில் கார்பன் டை ஆக்சைடு உமிழப்படாத செயல்பாடு என்று எதுவுமே இல்லை. ஒருவர் நடப்பதற்கும் சமைப்பதற்கும் கூட கார்பன் உமிழப்படுகிறது. அப்படி என்றால் ஏராளமான உதிரி பாகங்களையும் பெரிய என்ஜினையும் கொண்ட ஒரு கார் இயங்குவதற்கு எவ்வளவு கார்பன் உமிழப்படும்? வெறுமனே கார்பன் உமிழ்வு மட்டுமின்றி ஒரு காரின் உற்பத்தி, பயன்பாடு மற்றும் கழிவு நீக்கம் என்று ஒவ்வொரு படிநிலையிலும் எவ்வளவு சூழல் பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்று பார்ப்போமா? ஒரு காரை உற்பத்தி செய்ய ஏராளமான இரும்பு, அலுமினியம், பிளாஸ்டிக் உள்ளிட்ட பாலிமர்கள், கண்ணாடி, செம்பு, ரப்பர், மரம் போன்ற பொருட்கள் மற்றும் கோபால்ட், லித்தியம், நிக்கல் உள்ளிட்ட அரிய உலோகங்கள் என பல்வேறு பொருட்கள் தேவைப்படுகின்றன. இவை அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைப்பதில்லை. ஆகவே இவை கிடைக்கும் உலகின் வேறு பகுதிகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அவை ஆலைகளுக்கு கப்பல்கள் அல்லது கனரக வாகனங்களின் மூலம் கொண்டு வரப்படுகின்றன. பின்பு உதிரி பாகங்களாக மாற்றப்பட்டு கார் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. மூலப்பொருட்களை எடுப்பதற்காக பல நேரங்களில் பசுமையான வளம்மிக்க காடுகளும் மலைகளும் நீர்நிலைகளும் அழிக்கப்படுகின்றன. மூலப்பொருட்களை அகழ்ந்தெடுக்க அமைக்கப்படும் சுரங்கங்கள் கடுமையான சூழல் பாதிப்புகளை உருவாக்குவதோடு அருகாமையில் வாழும் மக்களின் விவசாயம் உள்ளிட்ட வாழ்வாதாரங்களையும் பாதிக்கின்றன. மூலப்பொருட்கள் அவற்றின் தாதுக்களாகவோ அல்லது கனிமங்களாகவோ பூமியில் கிடைக்கின்றன. அவற்றை நேரடியாக உற்பத்தியில் பயன்படுத்த முடியாது. ஆகவே ஏராளமான பிரித்தெடுத்தல் மற்றும் பதப்படுத்தல் செயல்முறைகளுக்கு அவற்றை உட்படுத்த வேண்டியிருக்கும். உதாரணமாக, இரும்பு தாதுவிலிருந்து இரும்பையோ அல்லது பெட்ரோலியத்திலிருந்து பிளாஸ்டிக்கையோ பெறுதல். இந்த செயல்முறை ஏராளமான நச்சு வாயுக்களை காற்றில் உமிழ்வதோடு சுத்திகரிக்க முடியாத நீர்மக் கழிவுகளையும் உருவாக்குகிறது. இவை நிலம், நீர், காற்று என சூழலை மாசுபடுத்துகின்றன. அவற்றோடு இந்த மூலப்பொருட்களை பெறுவதிலும் பிரித்தெடுப்பதிலும் உதிரி பாகங்களை உருவாக்குவதிலும் அவற்றுக்கான போக்குவரத்திற்கும் ஏராளமான எரிபொருள் செலவாகுவதோடு அதனால் கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் வளிமண்டலத்தில் உமிழப்படுகிறது. ஒரு நவீன காருக்கு சுமார் 1000 கிலோகிராம் இரும்பு தேவைப்படுகிறது. ஒரு காரில் பயன்படுத்தப்படும் இரும்பு மட்டுமே சுமார் 2000 கிலோகிராமுக்கும் அதிகமான கார்பன் உமிழ்விற்கு காரணமாக இருக்கிறது. அலுமினியம் அதன் எடையை விட 10 மடங்குக்கும் மேல் எடையுடைய கார்பன் உமிழ்விற்கு காரணமாக இருக்கிறது. காரில் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பாகங்களின் எடையை விட 2 அல்லது 3 மடங்கு கார்பன் உமிழ்வு ஏற்படுகிறது. விலையுயர்ந்த கார்களில் ஏராளமான சென்சார்கள், தானியங்கி வசதிகள் இருப்பதால் மற்ற கார்களை விட பல மடங்கு அதிகமான மூலப்பொருட்கள் தேவைப்படுவதோடு அவற்றின் கார்பன் உமிழ்வும் சூழல் பாதிப்புகளும் அதிகமாக இருக்கின்றன. உதிரி பாகங்களை ஒன்றிணைப்பது, இறுதியில் காரை பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்துவது போன்ற செயல்முறைகளிலும் ஏராளமான உமிழ்வும் பொருள் விரயமும் நிகழ்கின்றன. மேலும் கார்களில் பயன்படுத்தப்படும் பெயிண்டுகள் உள்ளிட்ட வேதிப்பொருட்கள் நச்சுத்தன்மையுடைய VOC எனப்படும் எளிதில் ஆவியாகக்கூடிய கரிம வேதிப்பொருட்களை வெளியிடுகின்றன. கார் உற்பத்தியின் பல்வேறு படிநிலைகளில் பல்லாயிரக்கணக்கான லிட்டர்கள் தண்ணீரும் பயன்படுத்தப்பட்டு விரயமாகிறது. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக கார்கள் வாங்கப்பட்டு பயன்படுத்தப்படும் போது மேலும் அதிக கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை அது ஏற்படுத்துவதோடு நைட்ரஜன் ஆக்சைடுகள், நுண்துகள்கள் போன்ற மாசுகளையும் உமிழ்கின்றன. இவற்றின் சக்கரங்கள் சாலையில் உராயும் போது சாலைகளில் கடுமையான நச்சுத்துகள்களை விட்டுச் செல்கின்றன. இவை காற்றின் மூலமாகவும் நீரின் மூலமாகவும் நம் உணவுச் சங்கிலியை அடைகின்றன. இதோடு கார்களின் சூழல் பாதிப்புகள் முடிந்து விடுவதில்லை. கார்கள் அவற்றின் ஆயுள் முடிந்த பின்னரும் கூட பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. பழைய கார்களிலிருந்து இரும்பு, அலுமினியம், செம்பு போன்ற சில மதிப்புமிக்க பொருட்கள் பிரித்தெடுக்கப்பட்டாலும் பிளாஸ்டிக்குகள், சிந்தட்டிக் பொருட்களாலான உள் அலங்காரங்கள், சீட் உரைகள் போன்றவை பெரும்பாலும் எரித்தோ அல்லது புதைத்தோ அழிக்கப்படுகின்றன. இவையும் சூழலை மாசுபடுத்துவதாகவே இருக்கின்றன. சுற்றுச்சூழல் மாசுபாடு மட்டுமின்றி அதிகமான நபர்கள் பொது போக்குவரத்தை விடுத்து கார்களை பயன்படுத்தும் போது சாலையில் வாகன நெரிசலும் அதிகரிக்கிறது.
இந்த நெரிசலை சமாளிக்க மேம்பாலங்கள் அமைப்பது, சாலையை அகலப்படுத்துவது, வாகன நிறுத்தங்களை உருவாக்குவதன் அவசியமும் அதிகரிக்கிறது. இதற்காக மக்களின் வரிப்பணம் அதிகம் செலவாகிறது. கார்களின் சூழல் பாதிப்புகள் பொதுவானவை என்றாலும் ஒரு கார் எப்படி தயாரிக்கப்படுகிறது, அதன் மூலப்பொருட்கள் என்ன, அது என்ன எரிபொருளால் இயங்குகிறது, எப்படியான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பவற்றை பொறுத்து அதன் கார்பன் உமிழ்வும் சூழல் தாக்கமும் மாறுபடுகிறது. மின் வாகனங்களின் கார்பன் உமிழ்வு குறைவாக இருந்தாலும் கூட மற்ற சூழல் தாக்கங்களில் அவையும் மற்ற கார்களைப் போலவே பாதிப்புகளை உருவாக்குகின்றன. ஆகவேதான் ஏராளமான வாகனங்களின் தேவையை உருவாக்கும் தனிநபர் வாகனங்களுக்கு பதிலாக பொது போக்குவரத்தை அதிகரிக்க கோருகிறோம். கார் மட்டுமல்ல, செல்போன்கள், மடிக்கணினிகள், தொலைக்காட்சி பெட்டிகள், நாம் பயன்படுத்தும் பேனா, பென்சில் என அனைத்திற்கும் இப்படியான சூழல் தாக்கம் இருக்கிறது. ஒரு உற்பத்தி பொருளின் ஒட்டுமொத்த வாழ்க்கை சுழற்சியில் வெளியிடப்படும் மொத்த கார்பன் டை ஆக்சைடின் அளவை அந்த பொருளின் கார்பன் வழித்தடம் என்கிறோம். புதைப்படிம எரிபொருளில் இயங்கும் ஒரு கார் தனது வாழ்நாளில் 50,000 கிலோகிராமுக்கும் மேலான கார்பன் உமிழ்விற்கு காரணமாக இருக்கிறது. ஆகவே ஒரு பெட்ரோல் காரின் கார்பன் வழித்தடம் சுமார் 50,000 கிலோகிராம் என்று சொல்லப்படுகிறது. எல்லா உற்பத்திக்கும் கார்பன் உமிழ்வு இருந்தாலும் கூட அது அவசியமானதா இல்லையா என்பதே நாம் எழுப்ப வேண்டிய முக்கியமான கேள்வி. கார்பன் உமிழ்வு இருந்தாலும் கூட வீட்டில் உணவு சமைப்பதை நாம் தவிர்க்க முடியாது. ஆனால் கார்பன் உமிழ்வு அதிகமான ஒரு நொறுக்கு தீனியை வாங்குவதையோ தேவையற்ற ஒரு மின்னணு விளையாட்டு சாதனத்தையோ நம்மால் தவிர்க்க முடியும். நீங்கள் எதை தவிர்க்கப் போகிறீர்கள்?